இப்ப நேற்றும் இவர் அவருடைய அடையாளத்துல தான் இருந்தாரு. நேற்று அந்த ஸ்கார்ஃப் கட்டிட்டு மத்தவங்க எல்லாம் இந்த மாதிரி கை வச்சு வணங்கிட்டு இருந்த போது இவர் நம்மளுடைய முறையில தான் அவர் வணக்கம் சொல்லி தான் வணங்கிட்டு இருந்தார். அவருடைய நெற்றியில விபூதி இருந்தது. இதெல்லாம் அவருடைய இதனால அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. இதனால அவர் செக்குலர் அரசியல்வாதி ஆயிட்டாரு அப்படின்லாம் சொல்றது ரொம்ப ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது. ஆனா அப்படிப்பட்ட அப்துல் கலாமை பாஜக முன்னிறுத்திய அப்துல் கலாமை அண்ணாமலை இன்னைக்கு கையில் எடுத்து கொண்டாடுறாரு அப்படின்னா அவர் எப்படி பாஜகவுக்கு எதிரியாவார்? அவர் எப்படி நேஷனலிஸ்ட் இல்லாம இருப்பாரு? அதனால அவர் இந்த செக்யூலர் பாலிடிக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் அவர் மேபி ட்ரை பண்ணலாம். அவர் எல்லாருக்கும் பொதுவானவராக அவர் அடையாளப்படுத்திக் கொள்வது அவருடைய அரசியலுக்கு தேவை. ஆனா அவங்க ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா அதற்காக இவர் தன்னுடைய அந்த தேசியவாதி அப்படிங்கிற அடையாளத்தை இவர் விட்டுற மாட்டார். நேயர்களே வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர் ஐடியாமேன் மகாதேவன் சார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சார், நேற்றிலிருந்து ஒரே சர்ச்சையாவே இருந்துட்டு இருக்கு. வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை அவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியில தலையில குல்லா அணிந்து விட்டார். அவருடைய நிலைப்பாட்டை மாற்றி விட்டார். அது டபுள் ஸ்டாண்டர்டா பேசிக்கிட்டு இருக்காரு. முன்னாடி ஒன்று சொன்னாரு, இப்ப வேற மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் பாஜகவினர், பாஜக ஐடி விங்ல இருந்து சில முக்கியமான நபர்கள் இதை முழு நேரமா எடுத்து வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. பல பிரச்சனைகள் இருக்கு. பாஜகவுக்கு எதிராக பல நரேட்டிவ் தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. அதை எதிர்த்து பண்ணாம அண்ணாமலை அவர்களே போக்கஸ் பண்ணி இதை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னங்க சார்? அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவஞ்சலி கூட்டத்துல நேற்று அவர்கள் கலந்து கொண்ட போது அவருடைய நினைவிடத்துல அவருடைய குடும்பத்தாரோடு இணைந்து ஒரு அஞ்சலி செலுத்தும் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில அண்ணாமலை அவர்களும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பக்கத்துல வேற சில பெரியவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவருடைய அண்ணா அப்துல் கலாம் அவர்களுடைய குடும்பத்தாரும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவரு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கார்ஃப் கட்டிக்கல, இந்த கர்ச்சீஃப் எடுத்து அவர் கட்டிக்கல. அவர் சாதாரணமா தான் இருக்காரு. அதற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு பெரியவர் ஒருத்தர் அவர்கிட்ட அண்ணாமலை அவர்கள் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க இந்த ஸ்கார்ஃப் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்றாரு. அப்போ அது அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. அவர் ஒரு பெரியவர் சொல்றாரு, அந்த இடத்துல கேட்காம இருந்தாலும் அது சர்ச்சையாகும், கேட்டாலும் சர்ச்சையாகும். பட் ஆனா அவர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக அவர் உடனடியா எடுத்து கர்ச்சீஃப் எடுத்து அவர் தலையில கட்டிக்கிறாரு. இதுதான் நடந்தது. இதற்கு உடனடியா பாஜகவினர் கடுமையான எதிர்விளைவு ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஸ்கார்ப் கட்டினதுனால அவர் செக்யூலர் அரசியல்வாதி, அவர் ஒரு சிறுபான்மையினருடைய ஓட்டுகளுக்காக அவர் இது பண்றாரு, பிஜேபி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு, இஸ்லாமியர்களுடைய வாக்குகளுக்காக பிஜேபி எதிர்க்கிறாரு அப்படின்லாம் தொடர்ச்சியா பயங்கரமா பேசிட்டே இருக்காங்க. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, இவர் ஏற்கனவே கொடுத்த ஒரு பாட்காஸ்ட்ல நான் இந்த மாதிரி அந்த ஸ்கார்ப் போடணும், இல்ல நான் இந்த குல்லா போடணும் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய அடையாளத்தை நான் அப்படியே கொண்டு வரேன் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருப்பாரு. இப்ப நேற்றும் இவர் அவருடைய அடையாளத்துல தான் இருந்தாரு. நேற்று அந்த ஸ்கார்ஃப் கட்டிட்டு மத்தவங்க எல்லாம் இந்த மாதிரி கை வச்சு வணங்கிட்டு இருந்த போது இவர் நம்மளுடைய முறையில தான் அவர் வணக்கம் சொல்லி தான் வணங்கிட்டு இருந்தார். அவருடைய நெற்றியில விபூதி இருந்தது. இதெல்லாம் அவருடைய அடையாளத்தை அவர் எந்த இடத்துலயும் மாத்திக்கவே இல்லை. நேற்று நடந்தது அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் அவர் இன்சிஸ்ட் பண்றாரு, நீங்க இதை கட்டிக்கோங்கன்னு சொல்ற போது அந்த இடத்துல சபை நாகரிகம் கருதி அவர் அதை அணிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதனால அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, இதனால அவர் செக்குலர் அரசியல்வாதி ஆயிட்டாரு அப்படின்லாம் சொல்றது ரொம்ப ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது. இந்த அரசியலை பாஜகவினர் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எஸ் சார், நீங்க இன்னொரு ஃபேஸ்புக் பதிவுல நீங்க போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் பண்ணுவதனாலே மைனாரிட்டி வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உத்தரவாதம் இல்லைங்கிற மாதிரி நீங்க ஒண்ணு போட்டிருந்தீங்க. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா, அண்ணா அப்துல் கலாம் அவரை இவர் கையில் எடுத்ததுனாலேயே இஸ்லாமியர்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அப்துல் கலாமை இஸ்லாமியர்கள் யாரும் கொண்டாடுறது இல்லை. திமுக மற்றும் இந்த இடதுசாரிகள் யாருமே அப்துல் கலாம ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய அப்துல் கலாம் அவர்களுடைய
முழுமையான ஒரு நோக்கம் என்பது அவர் உண்மையான தேசியவாதி. அவர் நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ரொம்ப உறுதியா இருப்பார். ஆனா இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமிய இயக்கங்கள் எதுவுமே நேஷன் ஃபர்ஸ்ட்ங்கிறத எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து இந்தியாவை நேசிக்கக்கூடியவர்களே கிடையாது. அப்படி இருந்தா இங்க பிரச்சனையே கிடையாது. பாஜகவுக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? பாஜக என்ன செய்யறாங்க? நேஷன் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க. ஏன் வந்து பாஜக அப்துல் கலாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை ஜனாதிபதி ஆக்க வேண்டும்? ஏன்னா அவர் நேஷன் ஃபர்ஸ்ட்னு சொல்லக்கூடியவர். அவரு அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவர் வந்து இந்த தேசியவாதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அவரு பிரசிடண்டா இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் ஒவ்வொரு ஊரா சென்று ஒவ்வொரு பள்ளியாக சென்று அவர் வந்து அவருடைய இந்த தேசியவாதத்தை தான் அப்படிங்கறத அவர் பரப்பிட்டே இருந்தார். அப்ப இது எல்லாம் வந்து நடக்கிற போது அப்படிப்பட்ட அப்துல் கலாமை இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கையில் எடுக்காத அப்துல் கலாமை அண்ணாமலை அவர்கள் அவருடைய தலைவராக முன்னிறுத்துகிறார். அப்துல் கலாம் பேர்ல அவர் வந்து எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் ஆரம்பிக்க போறாரு. கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்க போறாங்க. அவருடைய பிறந்த நாள்ல வந்து நாங்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று அவருடைய நினைவஞ்சலி கூட்டத்துல கலந்துகிட்டு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அந்த கடந்த சாதனைகளை என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி அவர் பேசுறாரு. இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு தெரியறது என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தேசியவாதத்தை விட்டு அவர் விலகப் போவதில்லை. அவருடைய அரசியல் என்பது தேசியவாத அரசியல் தான். அவர் வந்து இந்துத்துவ அரசியலை கையில் எடுக்க மாட்டார். அது எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, சாதி மதத்தை எல்லாம் நான் வந்து வீட்டுல வச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல மற்ற கட்சிகளிடம் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த தேசியவாதம் அப்படிங்கிறது. நான் வந்து ஒரு பியூர் நேஷனலிஸ்ட், நான் வந்து ஒரு தேசியவாதி, இந்தியன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் சொன்னார். அப்ப அதே அரசியலை தான் அவர் கையில் எடுக்கிறார். அதற்கான குறியீடு தான் திரு அப்துல் கலாம் அவர்களை இவர் முன்னிறுத்துவது. அது நல்ல விஷயம் தானே. ஆனா இவங்க பாஜகவினர் என்ன பண்றாங்க? இதோ தேசியவாத அரசியலே அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரியும், இந்துத்துவ அரசியலை மட்டும்தான் வந்து அண்ணாமலை பேசணுங்கிற மாதிரியும், இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் வந்து அண்ணாமலையை எதிரியா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ச்சியா வந்து இவங்க இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு ஒரு அதாவது நான் கேட்கறது என்னன்னா அண்ணாமலை அவர்களை நீங்கள் விமர்சனம் செய்கிறதால் பாஜகவுக்கு ஏதாவது பலன் இருக்கான்னு சொல்லுங்க, நீங்க விமர்சனம் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஒரு பலனும் இல்லையே. அண்ணாமலை விமர்சனம் செய்யறதுனால பாஜக கட்சி வளரப்போகுதா? இல்ல பாஜக கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போகுதா? யார் உங்களுடைய எதிரி? பாஜகவுடைய சித்தாந்த எதிரி யார்? அண்ணாமலையா? இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், இடதுசாரிகள், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் தான் பாஜகவின் எதிரி, இந்துத்துவத்தின் எதிரி. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி நைனா நாகேந்திரன் என்ன பேசுறாரு? தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானை அவருடைய மாப்பிள்ளைங்கிறாரு. எப்படி உங்களுக்கு மாப்பிள்ளையாவார்? நீங்க பாஜகவில் இருந்துட்டு அவரை வந்து மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க. சீமான் வெளியில வந்து என்ன பண்ணாரு? முருகனும் சிவனும் இந்து கடவுளா அப்படின்னு கேட்கிறாரு அவர். இப்ப நீங்க இதுக்கு பதில் சொல்றீங்களா? அப்ப யார் வந்து எதிரின்னே தெரியாம அண்ணாமலையை வந்து ஒரு எதிரியாக பாவித்து அவரை வந்து தினசரி நீங்க வந்து வன்மத்தோட தாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப பாஜக என்ன அரசியலை செய்கிறது அப்படிங்கிறதே தெரியலையே இங்க. சார், அது நீங்க சொன்னதும் போல கரெக்ட் தான். ஏன்னா இங்க உள்ள இஸ்லாமிய அரசியல் அமைப்புகளும் அப்துல் கலாம் ஐயா அவர்களை கையில் எடுத்ததில்லை. ஏன்னா அவர் ஒரு பக்காவான ஒரு நேஷனலிஸ்ட் அப்படிங்கிறதுனால. இன்னொன்னு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள் என்னைக்காவது வந்து யாராவது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் கொண்டாடி இருக்காங்களா? இதே சீமான் எடுத்துக்கோங்களேன். காஷ்மீர்ல இருந்து அந்த பிரிவினைவாத தீவிரவாதி யாசின் மாலிக் அவரை கூட்டிட்டு வந்து இங்க வந்து கூட்டம் போட்டவர் தான் சீமான். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த நாட்டுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் வந்து பிரிவினை பேசுகிறார்களோ அவர்களையெல்லாம் தான் தேடி தேடி போய் ஆதரிப்பாங்க. அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து பேச வைப்பாங்க. அப்படிப்பட்ட கூட்டம் அப்துல் கலாமை ஒரு நாளும் கொண்டாடியதில்லை. ஆனா அப்படிப்பட்ட அப்துல் கலாமை பாஜக முன்னிறுத்திய அப்துல் கலாமை அண்ணாமலை இன்னைக்கு கையில் எடுத்து கொண்டாடுறாரு அப்படின்னா அவர் எப்படி வந்து பாஜகவுக்கு எதிரியாவார்? அவர் எப்படி வந்து நேஷனலிஸ்ட் இல்லாம இருப்பாரு? புரியுதுங்க சார். சார், இன்னொன்னு அது எது வந்து செக்குலர், ஏதாவது ஒரு வரையறை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இதே மாதிரி வந்து அவர் ஃபுல்லாவே அணிஞ்சிருக்காரு. நிறைய புகைப்படங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஸோ எது செக்குலர், எது வந்து ஒரு என்ன சொல்ல சோகால்டு செக்குலர் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கா நம்ம
இந்த மாதிரி ஒரு டிபேட் வந்திருக்கு. நீங்களும் ஒரு காணொளி போட்டிருக்கீங்க ஒரு 9 நிமிடத்திற்கு. அதை பத்தி ஒரு சுருக்கமா சொல்ல முடியுமா? நீங்க செக்யூலர் அப்படிங்கிறது இங்க வந்து போலிங்க. மதச்சார்பின்மை அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையவே கிடையாது. எல்லாரும் மதச்சார்பின்மைன்னு இங்க பேசுறவங்க அத்தனை பேருமே வந்து இஸ்லாமிய கட்சிகள், கிறிஸ்தவர்கள் வந்து அவங்களுடைய மதத்தை தூக்கி பிடிப்பவர்கள், இவங்கெல்லாம் தான் மதச்சார்பின்மை பேசிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பின்மை அப்படின்னா, நீ இந்துன்னு சொல்லக்கூடாது. நான் இந்து மதத்தை வந்து போற்றக்கூடாது. இந்து ஒரு மதமே இல்லை. நான் வந்து இந்துவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லணும். கிறிஸ்தவர்களும், இஸ்லாமியர்களும் கேட்பதையெல்லாம் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கும் அவங்க வந்து அவங்க தான் வந்து இந்த அரசியலையே தீர்மானிப்பார்கள். இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் மதச்சார்பற்றவர்கள். இதுல வந்து நீங்க எதையாவது ஒண்ண மாத்தி பேசிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்க எல்லாம் மதவாதி. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அப்புறம் பாஜகவுக்கும் என்ன பிரச்சனை? ஏன்னா பாஜக வந்து இவங்களுக்கான அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் பிரச்சனை. மற்ற கட்சிகள் அத்தனை பேருமே என்ன பண்றாங்க? இவங்களை தாஜா பண்றாங்க. இவங்களுடைய ஓட்டுக்களை வாங்கணுங்கிறதுக்காக இவங்களுக்காகவே வந்து நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க. இவங்களுக்காகவே வந்து இந்து மதத்தை எதிர்க்கிறார்கள். இந்த நாட்டுல வந்து பிரிவினைவாதம் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. நான் வந்து நாங்க வேற, அவங்க வேற, ஆரியர்கள் வேற, வடக்கன் வேற, தெற்கன் வேற, இப்படி எல்லாம் பிரிவினை பேசுறது யாரு? எல்லாமே எதுக்காக? எல்லாமே இவங்க இஸ்லாமியர்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் தான். அப்ப அதுதான் வந்து மதச்சார்பின்மை அரசியல் இங்க வந்து புகுத்தி வச்சிருக்காங்க. மக்களை வந்து நம்ப வச்சிருக்காங்க. நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் தான் ஒரு ஆட்சியே நடக்க வேண்டும். ஏன்னா காங்கிரஸ் அப்படித்தானே பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எஃப்சிஆர்ஏ சட்டம் கொண்டு வந்தா உடனே அது இஸ்லாமியர் இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது. மத மாற்றத்தை தடை செய்வதற்காக இவங்க கொண்டு வராங்க. எங்களுடைய பணிகளை வந்து எங்களுடைய உரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில இருந்து குரல் கேட்குது. வக்பு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்தா உடனே இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து கண்டன குரல் வருது. இந்த சட்டத்தை எல்லாம் வந்து ஏற்கனவே அனுமதிச்சது யாரு? காங்கிரஸ் கட்சி. அவங்க சண்டைக்கு வராங்க. அது எப்படி நீங்க வக்பு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வரலான்னு? இந்த நாட்டுல அத்தனை நிலங்கள், அத்தனை கோயில்கள் வந்து அவங்களோடது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் யாருமே எதிர்த்து பேசல. அதை எதிர்த்து பேசினா அவங்க மதவாதிகள். அப்ப இங்க மதச்சார்பின்மை அப்படிங்கிறதே போலியானது. இங்க மதச்சார்பின்மைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இது வந்து செக்யூலர் அப்படிங்கறத புகுத்துறதுக்கு காரணமே நாளைக்கு வந்து இது இந்து நாடு அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எமர்ஜென்சில செக்யூலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை புகுத்துறாங்க. இன்னைக்கு எல்லாரும் வந்து அதை புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் மதச்சார்பற்றவர்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி பேரு, அவங்க மதச்சார்பின்மை பேசுவாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், அவங்க மதச்சார்பின்மை பேசுவாங்க. அவங்க எல்லாம் முஸ்லிம்களுக்காக பேசலாம், கிறிஸ்துவர்களுக்காக பேசலாம். ஆனா பாஜக இந்துக்களுக்காக பேசினால் அவர்கள் மதவாதிகள். அவ்வளவுதான் இங்க மதச்சார்பின்மை. இதுல அண்ணாமலை அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு சார் எடுத்திருக்காரு நீங்க பாக்குறீங்க? அவருடைய இப்போ ஒரு வீத லீடர்ஸ் அமைப்புல முழுவீச்சா இறங்கினதுக்கு அப்புறம் அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு போக்கு வந்து எடுத்திருக்காரு? அண்ணாமலை நேஷனலிஸ்ட் நான் முதல்ல சொல்லிட்டேங்க. அவர் தேசியவாதியா இருக்கிற போது அவர் கண்டிப்பாக இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்குள்ள எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸுக்குள்ள போனீங்க அப்படின்னாவே நீங்க நேஷனலிஸ்டாவே இருக்க முடியாது, ஒரு தேசியவாதியாவே இருக்க முடியாது. உங்களுக்கு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஓட்டு போடணும்னா நீங்க தேசியவாதியா இருந்தீங்கன்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதான் உண்மை. இது பச்சையான உண்மை. யாரும் வந்து இதை வந்து மறுத்து பேச முடியாது. நீங்க வந்து நேஷன் ஃபர்ஸ்ட்னு சொல்றவங்க யாருமே இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்யாதவங்க யாருக்குமே கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால அவர் வந்து இந்த செக்யூலர் பாலிடிக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் அவர் மேபி ட்ரை பண்ணலாம். அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவராக அவர் அடையாளப்படுத்திக் கொள்வது அவருடைய அரசியலுக்கு தேவை. ஆனா அவங்க ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா அதற்காக இவர் தன்னுடைய அந்த தேசியவாதி அப்படிங்கிற அடையாளத்தை இவர் விட்டுற மாட்டாரு. அதை விடாம இருந்தாலே போதும். மற்றபடி மத்த அரசியல் எல்லாமே வந்து இங்க ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அவர் வந்து செக்யூலர் அரசியல் திராவிடமோ இல்ல தமிழ் தேசியமோ இல்ல வந்து இதெல்லாம் பேச போறது இல்லை. அவர் இன்னைக்கு ஒவ்வொரு மேடையிலையும் என்ன சொல்லிட்டு இருக்காரு? தமிழ்நாடு வெல்க, பாரத நாடு உங்குக அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இல்லையா? ரெண்டையும் தானே முன்னிறுத்துறாரு. முன்னேறிய இந்தியாவில் முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அவருடைய அரசியல். மற்றபடி இந்த பாலிடிக்ஸ்குள்ள அவரு சிக்கிக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க விஜய் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. அவர் வந்து என்ன செக்யூலர் பாலிடிக்ஸ் பேசி ஆட்சிக்கு வந்தாரு? இல்ல வேற ஏதாவது பேசி ஆட்சிக்கு வந்தாரு? ஒண்ணுமே. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த
இளைஞர்கள் கூட்டம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைமுறை கிட்ட நீங்க இந்த பாலிடிக்ஸ் பேசுனீங்கன்னா எடுபடாது. நீங்க டெல்லியில பாக்குறோம்ல, அவங்க என்ன என்ன அரசியல் பேசிட்டு இருக்காங்க அவங்க. சோ அதனால வந்து இது முழுக்க முழுக்க வந்து வேற மாதிரியான அரசியல். இன்னைக்கு இந்த அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு காலத்துல காணாம போயிடும். இன்னைக்கு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. திமுக வந்து செக்யூலர் பாலிடிக்ஸ் தான் பேசினாங்க. மதச்சார்பின்மை மதச்சார்பின்மை தினமும் 10 தடவை ஜெபம் பண்ணாங்க. பாஜகவை எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்களா? எதிர்க்கட்சியா தானே உட்கார வச்சிருக்காங்க உங்களை. அதுவும் நீங்க எல்லாம் கூட்டணியில இருந்ததுனால நீங்க தப்பிச்சீங்க. இல்லன்னா உங்களே வாஷ் அவுட் பண்ணி விட்டுருப்பாங்க. அடுத்த தேர்தலில் வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. இதே அரசியல் அவங்க பேசிட்டே இருந்தாங்கன்னா அடுத்த தேர்தல்ல காலியாகும். ஓகே சார். இன்னொரு நம்ம அந்த நீட் விவகாரம் அப்போ அந்த போராட்டத்தப்போ என்னது அண்ணாமலை அவர்கள் அது 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 ஒரு கரெக்டான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரு. அப்போதைக்கு அடுத்த ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ தெரியல, கமலாலயத்துல நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிரஸ் மீட் வைக்கிறார். அதை வச்சு நீங்க சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து இதுக்கான விளக்கத்தையே கொடுக்குறாங்க. ஸோ பொதுவான அந்த அன்அபிஷியல் ஐடிவிங் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் என்னென்ன பண்றாரோ அதுக்கு பதிலடி தரது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தமிழ்நாடு பாஜக சிஸ்டமே வந்து இவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணா அதுக்கு எதிராக நம்ம வந்து இயங்கணும்னு தலைவர்களும் இயங்குறாங்களா? ஜஸ்ட் உங்க பார்வையா கேட்கறேன். நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து ஒரு 20 நாள் கழிச்சு தான் வந்து அவர் அறிக்கை கொடுத்திருந்தாரு. அந்த அந்த சோனம் வாங்சுக் வந்து உண்ணாவிரதத்தை முடிச்சு அந்த 20ஆம் தேதி அந்த தடியடி நடத்ததுக்கு அப்புறமா தான் வந்து ஒரு அறிக்கையே கொடுத்திருந்தாரு. இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதை எல்லாம் ஏன் முன்னாடியே பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த கேள்வியை எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. யாரும் வந்து மாத்தி எல்லாம் கேட்கல. இது பாஜகவுக்காக தேசிய அளவில் குரல் கொடுக்கக்கூடிய சாய் தீபக், ஆனந்த ரங்கநாதன் பிளஸ் வந்து விவாதத்துல பங்கெடுத்துக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வியில கேட்டுட்டு இருக்காங்க. பாஜக இதை வந்து ஏன் இவ்வளவு தூரம் வளர விட்டது, ஏன் இது முன்னாடியே முடிச்சிருக்கலாம் இல்ல அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதற்கான காரணங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஏன் வந்து இந்த போராட்டம் இவ்வளவு தூரம் வந்தது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அண்ணாமலைக்கு தெரிந்த அந்த அரசியல் வந்து தமிழக பாஜகவில் இன்னைக்கு இருக்கிற யாருக்குமே தெரியாது. பாஜகவுக்கு எதிராக இங்க கட்டமைக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியலை வந்து அண்ணாமலை இருந்த வரைக்கும் தினம் உடைச்சிட்டு இருந்தார். உதாரணத்துக்கு இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க, நேத்து நினைக்கிறேன், தினமலர்ல வந்து பாத்தீங்கன்னா கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மறுபடியும் திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. ஆமா சார். ஆனா அது பொய்யான நியூஸ். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இங்க வேற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த திட்ட அறிக்கையை மறுபடியும் விஜய் தாவேக்கா வந்து ஒரு நல்ல விதமா திருப்பி கரெக்டா அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது இன்னைக்கு சு வெங்கடேசன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த பிஎம்சி பள்ளிகள்ல 6700 சமஸ்கிருத ஆசிரியர்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஆசிரியர்களே இல்ல, வெறும் 12 பேர் தான் தமிழ் ஆசிரியர்கள். 24,000 பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு 6,500 ஆசிரியர்கள், வெறும் 7 கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழுக்கு வெறும் 12 ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷமத்தனமான ட்வீட் போட்டிருக்காரு. அப்ப இதற்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இங்க வந்து பாஜகவுக்கு எதிராகத்தானே அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. பாஜக வந்து சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்வதன் மூலமாக பாஜகவை வந்து ஒரு பிராமண கட்சி அப்படிங்கிறத காட்டி இங்க வந்து அந்த பிராமண எதிர்ப்பு அரசியலை செய்து இங்க வந்து பாஜகவை தனிமைப்படுத்த ஒரு வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. அப்ப அதற்கு எதிராக நீங்க என்ன பண்றீங்க? இதே பிஎம்சி பள்ளிகள், தேசிய கல்விக் கொள்கை, இந்த வேற விவகாரம் எல்லாம் வந்த போது உடனடியா அன்னன்னைக்கு பிரஸ் மீட் வச்சு அந்த சந்தேகங்களை எல்லாம் இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் உடைச்சு இதெல்லாம் பண்ணது யாரு? அண்ணாமலை தானே. கடந்த 1.5 வருஷமா பாஜக எதிர்ப்பு மனநிலை மறுபடியும் அதிகரிச்சுட்டு இருக்கா இல்லையா? இங்க பாஜகவுடைய சாதனைகள் எதையாவது இங்க சொல்றாங்களா, பேசுறாங்களா? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பாஜக என்ன பண்ணுச்சு? ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் மக்கள் இருக்காங்க. இப்ப அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க திரும்ப திரும்ப வந்து அண்ணாமலை பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி சார், நீங்க வந்து அந்த சீமான் அவர்களை பத்தி மாப்பிள்ளைன்னு சொன்னதுபடி பார்த்தா ஏதோ மெகா அலையன்ஸ் வந்து உருவாகுதா? திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அதில் பாஜக அப்படிங்கிற மெகா அலையன்ஸ்க்காக ஒரு அடி போடுறாங்களா பாஜக சைட்ல இருந்து? அப்படி ஏதாவது நீங்க பாக்குறீங்களா?
இல்ல அப்படி எல்லாம் பார்க்கலைங்க. அந்த மாதிரியான அரசியலுக்குள்ள சீமான் வந்தாருனாலே அது முடிஞ்சு போயிரும். சீமான் வந்து திராவிடத்தோடையும் சேர முடியாது, தேசியத்தோடையும் இணைய முடியாது. அந்த மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டுல தான் சீமான் இருக்காரு. அவரால வந்து பாஜகவோட இணைந்தெல்லாம் செயல்பட முடியாது. அப்படி செயல்பட்டார், அவர் இணைந்தாரு அப்படின்னா அவருடைய வோட் பேங்கே காலி ஆயிடும். தமிழ் தேசியமே காலி ஆயிடும். வேற யாராவது அந்த ஸ்பேஸ்க்கு வர வேண்டிய தேவை வந்துரும். அதனால அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இடதுசாரிகள், திராவிடம் பேசக்கூடியவங்க, பிளஸ் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க, எல்லார் மனசிலும் ஆழமாக இருப்பது இந்த அந்த பிரிவினைவாதம் சிந்தனை இருக்கிற வரைக்கும் யாருமே வந்து பாஜகவோட சேர மாட்டாங்க. ஏன்னா இவங்க இன்னைக்கு எல்லாம் பேசுறது எல்லாமே அந்த பிரிவினையை ஒட்டித்தான். வேற எதுக்குமே கிடையாது. அப்ப அதனால வந்து பாஜகவோட தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் கூட்டணிக்கு வருவாரான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி ஒரு வேளை வந்தாரு அப்படின்னா அவருடைய அரசியலே முடிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க வந்து அந்த பாஜக வெறுப்பு, பிராமண வெறுப்பு, அந்த அரசியல் இங்க ஊறிக்கிற. அப்ப அதுக்குள்ள வந்து சீமான் சேர மாட்டார், வாய்ப்பு இல்லை. ஓகே சார். என்னோட இறுதி கேள்வி, நான் மாநாடு போயிருந்தப்பயும் சரி, நான் பொதுவா எல்லாத்தையும் பேசவே சரி, ஒரு 10க்கு 7 6 பேர் போல வந்து சென்ட்ரல்ல வந்து பாஜக விரும்புறாங்க, இங்க ஸ்டேட்ல வந்து அண்ணாமலை அவர்கள் விரும்புறதுனால அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நீட் விவகாரமா இருக்கட்டும், இன்னைக்கு அந்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து நேத்தி கொடுத்த விளக்கத்துக்கு மேகதாது அணை வந்து அனுமதி தேவையில்லைங்கிற மாதிரி தீர்ப்பு இருக்குன்னு அவங்க சொன்னதை வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து வீடியோ மாதிரி போட்டு அவர் வந்து இன்னும் ஒரு படி மேல போய் கர்நாடகா அரசியலுக்கு, தேர்தல் அரசியலுக்காக அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் பண்றதால அத உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நான் அந்த பிஜேபியோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களா, சென்ட்ரல் பிஜேபியோட ஃபாலோவர்ஸ், அவங்க ஏதாவது அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா அண்ணாமலை அவர்கள் பின்தொடர்வதில்? இல்லைங்க, அதாவது அந்த கருத்துல நியாயம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் செய்யறது தேவையில்லை, தேவையான அரசியலா தேவையில்லாத அரசியலா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு கருத்து இந்த அவர் சொல்லியிருக்கிற அறிக்கை என்ன சொல்லுது? நேற்று ஒரு கேள்விக்கான பதிலை வந்து மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் வந்து கொடுத்திருக்காரு. அதுல வந்து 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி கர்நாடகா அணை கட்டுவதற்கு தமிழகம் மற்றும் கேரளம், புதுச்சேரி இவங்களுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு அந்த தீர்ப்புல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்திருக்காரு. ஆனா அந்த அன்புமணி ராமதாஸ் வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அவர் தீர்ப்பை ஒட்டி கேட்டிருந்தாரா, இல்ல அவர் என்ன கேள்வி கேட்டிருந்தாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அது மேபி அதை இதை பார்த்தாதான் தெரியும். அனுமதி பெறப்பட்டதா மாநிலங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு நினைக்கிறேன் சார். நியூஸ் பேப்பர்ல அதை மட்டும் தான் போட்டிருந்தாங்க. பிற மாநிலங்கள் அந்த மாதிரி சொல்லலையே. அதாவது உச்ச நீதிமன்றத்தில் அவங்க கொடுத்த தீர்ப்பில் அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார்களா, சொல்லி இருந்தால் அவர்கள் அனுமதி பெற்றார்களா அப்படின்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ வாங்க வேணும் சொல்லல. ஆனா சட்டப்படி அவங்க வாங்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து கடைமடை மாநிலம், நம்ம தான் வந்து எண்ட் யூசர்ஸ். அப்படி இருக்கிற போது தமிழகம், புதுச்சேரி, கேரளம் இந்த மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் கர்நாடகாவால் அணை கட்ட முடியாது, அணை கட்டக்கூடாது, மத்திய அரசும் அனுமதிக்க கூடாது. ஆனா கடந்த சில நாட்களாக, சில வாரங்களாகவே வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர் இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நாங்க அணை கட்டுறதுக்கு தமிழ்நாட்டோட பர்மிஷன் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க சொல்லக்கூடிய அதே குரலை மத்திய அரசாங்கத்துடைய இணையமைச்சர் ஒருத்தரும் சொல்றாரு அப்படின்னா, அப்ப அதை கேள்வி கேட்க வேண்டிய நியாயம் நம்மளுக்கு இருக்கா இல்லையா? இப்ப நம்ம இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை தானே, காவேரி பிரச்சனை தானே. நம்ம வந்து பாஜக அங்க இருக்கு, காங்கிரஸ் அங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது இல்ல. இப்ப இங்க வந்து மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? பாஜக தலைவராக இருந்தபோது அண்ணாமலை அவர்கள் இந்த அணை கட்டுறதுக்கு எதிராக ஐ திங்க் திருத்துறைப்பூண்டியோ எங்கேயோ போராட்டம் பண்ணியிருக்காரு பாஜக அரசுக்கு எதிராகவே. ஜஸ்ட் சொல்றேன். இங்க அவர் வந்து 2023 நினைக்கிறேன் கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் நடந்த போது அங்கேயே போய் பிரச்சாரம் பண்ணாரு. அங்கேயே கேட்ட போது மேகதாது அணை கட்டுவதற்கு நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாரு. இங்கிருந்து போன அதே காங்கிரசுக்கு பிரச்சாரம் பண்ண போன ஸ்டாலின் இவங்க எல்லாம் அதை பத்தி பேசாமே வந்துட்டாங்க. அந்த காங்கிரஸ் வந்து மேகதாது அணை கட்டியே தீர்வோம்னு வந்து தேர்தல் வாக்குறுதியே கொடுத்திருந்தாங்க. அந்த காங்கிரசுக்கு தான் தமிழ்நாட்டில இருந்த ஆளுங்கட்சியான திமுக வந்து ஆதரவு தெரிவித்தது. திருமாவளவன் போய் பிரச்சாரம் பண்ணாரு, எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு அதே காங்கிரஸ் வந்து இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அதே டி கே சிவகுமார் தமிழ்நாட்டுக்கு வந்து ஸ்டாலினுக்காக பிரச்சாரம் பண்ணலையா?
அப்ப காங்கிரஸ்க்கு மட்டும் இவ்வளவு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டு இங்க வந்து பாஜகவை நெருக்கடி அரசியலுக்குள்ள தள்ளுவது ஒரு ஒரு விதமான அரசியல் இங்க. அங்க காங்கிரஸ் என்ன பண்றாங்க, மேகதாது அணை பிரச்சனையே கையில் எடுத்து பாஜகவை வந்து அங்க வில்லனா காட்டணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப பாஜக மத்திய அரசாங்கத்துக்கு வந்து அவங்க பிரஷர் கொடுக்குறாங்க, நீங்க வந்து மேகதாது அணை கட்டுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்போ அங்க வந்து ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு அங்க வந்து ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா அந்த இஷ்யூ வந்து எலெக்ஷன் இஷ்யூ ஆகும். கர்நாடகாவில் வந்து மறுபடியும் வந்து காங்கிரஸ் ஜெயிப்பதற்கான ஒரு வழியை காட்டிடும். அப்ப காங்கிரஸ் அந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, திமுக இத்தனை நாள் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தது, இன்னைக்கு விஜய் காங்கிரஸோட கூட்டணியில இருக்காரு. ஆனா ஏன் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் தர மாதிரி நம்ம வந்து இங்க காங்கிரஸுக்கு அழுத்தம் தர முடியல? ஏன் காங்கிரஸ் வந்து ஃப்ரீ ஹேண்டா கொடுத்து வச்சுட்டு இருக்கோம்? இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிய சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்க வேண்டாமா? ஏன்னா இங்க வந்து நீங்க வந்து இவங்க மேகதாது அணை கட்ட வேண்டாம்னு சொல்லுவாங்களாமா, அங்க வந்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களாமா? இது என்ன ஆட்டம்? பாஜக அங்க சொல்லிட்டு இருக்க, பாஜக வந்து அங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா? இங்க வந்து சமீபத்துல பேசின மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேகதாது அணை கட்டுவதற்கு பாஜக தலைவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், மோடி தான் அனுமதி கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மேகதாது அணை கட்டினா அதுக்கு மோடி தான் காரணம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு தமிழர்களை முட்டாளா நினைச்சா இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் பேச முடியும்? ஏன்னா இங்க வந்து திமுகவும் காங்கிரஸை நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்க, விஜயும் வந்து காங்கிரஸை நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்க. இவங்க கூட்டணியில இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒண்ணு பெரிய இருக்கூட கிடையாது, வேற 5 சீட் வச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு கேள்விக்கு பதில் கூட சொல்ல முடியாம போறாங்க அப்படின்னா தமிழர்களுடைய நிலைமையே உண்மையிலே கவலைக்கிடமா இருக்கு. காங்கிரஸை வந்து எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு, ஆனாலும் அவங்கள சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கறது கூட நம்மளுக்கு வழி இல்லை. ஆனா எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு அப்படின்னா அதற்கான காரணம் என்ன, இந்த அரசியல் தான். அவரும் வந்து பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காவிரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்மளுடைய உயிர்நாடி பிரச்சனை. அந்த பிரச்சனைக்காக அவர் குரல் கொடுத்திருக்காரு. அப்போ ஏற்கனவே ஒரு நிலைப்பாடு இருக்கிற போது மத்திய அரசு அவங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொன்னாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவா முடிவெடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்க சட்டப்படி நடந்தாலே நம்மளுக்கு ஆதரவா இருக்கும், நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அதைத்தான் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நேரத்தை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச்.